வெல்வோம் என உலகத்துக்கு சொல்வோம் என தயாராக இருக்கும் மேசராசி அன்பர்களே, சுக்கிரன் உச்சம் பெறும் பலாபலன்கள் பத்தி பார்க்க போறோம். இது ராஜயோகத்தை கொடுக்க காத்திருக்குங்க. ஒரு கிரகம் ஒரு ராசியில 4 மாசம், கிட்டத்தட்ட 4 மாசம் அங்கே உச்சம் பெற்று இருக்க போதுங்க. உங்களுக்கு 2 7க்குரியவர் அவர் செய்யும் அற்புதத்தை பத்தி பார்ப்போம். இப்ப சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சியோட முக்கியமாக இந்த பயிற்சியும் இந்த உச்சம் பெறும் நிலை தான் இருக்குதுங்க. கூட ராகுவோட சனியோட பயணிக்க போற அந்த அதிர்ஷ்ட யோகத்தை பார்ப்போம். பொதுவா மேசராசிக்காரங்கிறதே ஃபர்ஸ்ட் நெளிவு சுழிவுல தெரிந்து சரியான இடத்தில் சரியாக நடந்து கொள்ளும் தன்மை கொண்டவங்க. அதை விட இவங்க சொல்லும் ஒரு வார்த்தைகள் கரெக்டான பேசக்கூடிய தன்மைகள், இரும்பு கதவா இருந்தாலும் அதை திறக்கக்கூடிய தன்மை கொண்டது. ரத்த பந்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கெல்லாம் அனுசரித்து போகும் தன்மை இவங்களுக்கு இருக்கு. ஆனா இவங்களுக்கு ஒரு சில அவமானங்கள் வரும், இருந்தாலும் அதையும் வெற்றி பெற்று அடுத்த படிநிலைக்கு உயர போறாங்க. எந்த ஒரு நாளும் இவங்க தலைமை பண்பு உள்ள ஆட்கள். இவங்க போய் சந்திக்கிற ஆட்களே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நபராக இருப்பாங்க. பெரிய பெரிய மினிஸ்டர் அந்த லெவலில் சந்திக்கக்கூடிய பெரிய அதிகாரிகள் இவங்களுக்கு நட்புறவு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் உங்களுக்கு இந்த சுக்கிரன் ராஜயோகத்தை பார்ப்போம். முதல்ல நான் பேச போகிற டாபிக் இந்த இதில் பொதுவாக திருமணம், வேலை, தொழில், படிப்பு, சொத்து சுகங்கள் ஒவ்வொன்றா இருக்குது. இதில் முதல்ல நான் பேச போகிறது திருமணம் என்ற ஒரு அமைப்பு. திருமண யோகம் கொடிகட்டி பறக்க காலகட்டம் வந்தாச்சு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் பயணிக்க போகிறார். அந்த நேரத்தில் 7ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வருகிறனால சந்திரனுக்கு 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது. திருமணக்காரகன் தானாக தேடி வருவார்கள். ஏன்னா அவர் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கார். ரொம்ப நாளாக திருமணம் என்ற ஒரு விஷயங்கள் எட்டாக்கனியாக இருந்தது. இனி எட்டும் கனி மட்டும் இல்ல, உங்களுக்கு எட்டும் கனினே சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்ப திருமணத்துக்கு உண்டானது நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி ஒரு சிலது இருக்கு இல்லைன்னு சொன்னாங்களே, இப்ப அவங்களே ரொம்ப நாள் பார்த்தோம், இப்ப பாருங்க அப்படின்னு ஒரு ஜாதகம் வரப்போகுது. அந்த ஜாதகத்தை ப்ராசஸ் பண்ணும் பொழுது ஃபைனலா 2 பக்க ஜோதிடர்களும் ஓகேன்னு சொல்ல போறாங்க. 2 குடும்பங்களும் ஒத்து வரப்போகுது. அப்ப திருமணம்ங்கிறது உறுதியாக நடக்கும். இதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படும், அது இறுதியில் சொல்றேன். இப்ப திருமணம் பார்க்கும்போது தசாபுத்தி, அந்தரம், கூட்டு திசை இருக்கா, வதை வேதை வைநாசியம் வருதா, தாராபலன் இருக்கா, லக்னத்தின் தன்மை என்ன, பரிகாரம் பழித்ததா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் இருவரும் வேலைக்கு போகும் தன்மை இருக்கு. அதுக்கு இருவருக்கும் ஒத்து போகும் நிலை இருக்கா, சொத்து சுகம் இருக்கா, இப்படிலாம் பார்த்தாதான் ஒரு உண்மையான திருமண பொருத்தம். அப்படி ஏதாவது திருமண பொருத்தம் பார்க்கணும்னா இந்த எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, அப்ப திருமணம் என்ற ஒரு தன்மை உறுதியாக போகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மாப்பிள்ளை, வெளிநாட்டு வரன் வர அம்சம் இருக்குங்க. சொல்லுவாங்க, சார் நாங்கள் உள்ளூர்லேயே கொடுக்கணுன்னு இருந்தோம், ஆனால் வரன்லாம் வெளிநாடு வருது, வெளி மாநிலம் வருது, கொடுக்கலாமா? அது ஆண் பெண் இருவருக்குமே நான் கொடுக்கக்கூடிய அம்சம் வந்திருக்கனால தைரியமாக கொடுக்கலாம். கொடுத்தால் வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வரனாக இருக்கும். ரைட். ஒரு சிலருக்கு போன இருந்த கால சூழ்நிலையில் ஒரு சில தசாபுத்தி அமைப்பில் ஒரு சிலருக்கு 2வது திருமணம் வரைக்கும் போயிடுச்சு. அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? 9ஆம் வீடு தான் 2வது திருமணத்தை கொண்டு வரக்கூடிய தன்மை கொண்டது. குருவார்வை அங்கே வருகிறது. அப்போ ஆல்ரெடி திருமணமாகி சின்ன மனக்கசப்பு நடந்தவங்களுக்கு கூட திருமண யோகம் வருகிறது. இது ஒரு ராஜயோக வாழ்க்கையா இருக்கும். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறும் பொழுது இந்த இதெல்லாம் அமைச்சுக்கணும். இப்ப கேள்வி வரும், எங்களுக்கு 7.5 சனி வேலை செய்யாதா? இப்ப பாதகத்தை கொடுக்கும் கிரகம் உச்சம் பெற்ற கிரகத்துடன் இருக்கும் பொழுது பாதகம் குறைந்து செய்ய போகிறது. ஏன்னா இவங்க என்னன்னா உங்க 2 7க்குரியவர் வலுவாக நிலையில் இருக்கும்போது தீமை குறைகிறது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். இவர் அது மட்டுமா, இவர் நேரா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் தான் ருண ரோக சத்ரு, வேலை சம்பந்தப்பட்டது, கடன் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு எதிரிகளா இருந்தது. இதை பத்தி பார்ப்போம். முதல்ல 6ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் விலகுகிறார். அப்ப சனி மற்றும் சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன் 6ஆம் வீட்டை பார்க்கும்போது ஒரு ராஜ யோகம் உண்டு. இது என்ன நடக்க போகுதுன்னா, இந்த கிரகம் அங்க பார்க்கறனால, மறைந்திருந்து அங்க பார்க்கறனால 6ஆம் இடம்ங்கிறது வேலை சம்பந்தப்பட்டதில் விருத்தி உண்டு. நீங்க செஞ்ச வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. கஷ்டம், வேலை அதிகமா இருக்கும், ஆனா பலிதம் கம்மியா இருக்கும். பணம் ரீதியாக இருக்கலாம், மரியாதை ரீதியாக, அதெல்லாம் இனி அதிகரிக்க போகுது. கஷ்ட நஷ்டங்கள் தொழில் ரீதியாக இருந்து விலக போகுது. எவ்வளவு நடக்குது பாருங்க. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் உண்டு, ஒரு சிலருக்கு சின்ன இடம் மாறுதல் உண்டு, பண ரீதியாகவும் ஒரு நல்ல வாய்ப்பாக வருகிறது. அப்ப வேலை சம்பந்தப்பட்டதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. முயற்சி செய்து இந்த நேரத்துல நல்ல பலனை இது பண்ணிக்கணும். இப்ப கடனை அடைக்கும் நிலை ரொம்ப முக்கியம் இல்லையா? கடன் சம்பந்தப்பட்ட நிலையில கடனை அடைச்சு வெளியே வர சூழ்நிலை. அப்ப அந்த கடன் சம்பந்தப்பட்டதில் வெளியே வருகிறதுக்கு ஒரு நட்பாய்ப்பா வருகிறது. அப்ப இது ஒரு
தற்காலிகமான ஒரு சில மாதங்கள் இருந்தாலும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எதிரிகள் விலகுவார்கள், உங்களை அவமானப்படுத்த நினைவர்கள் அவமானப்பட்டு போவார்கள். ஆக மொத்தம் உங்களுக்கு நல்ல பலன் வருகிறது. இப்போ பிஸ்னஸ் பற்றி பார்ப்போம். உங்கள் 10க்குரியவர் அவரே 11க்குரியவர் 12இல் பயணிக்க போகிறார். யார் கூட? உங்கள் 2 7க்குரியவர். 2னா தனம், குடும்பம், வாக்கு, பணம். 7னா பார்ட்னர்ஷிப். இது சம்மந்தப்பட்ட கூட வருது. இந்த நேரத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் புதுசாக பில்டப் ஆக போகுது. டெம்பரரி பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப்பாக எப்போ கொண்டு போகலாம், நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது, எத்தனை பர்சன்டேஜ், அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், கரெக்டாக போகுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகம் தசாபத்தி அந்த அம்சத்தில் பார்க்கணும். ஆனால் கோச்சாரம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், இதை பயன்படுத்திக்க, வெற்றி பெறுவீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லுது. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் அடுத்த படிநிலைக்கு போகும். இப்போ ஆல்ரெடி ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லாமல் இன்னொரு பார்ட்னர்ஷிப், புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க, இன்னொரு பார்ட்னர்ஷிப் வர வாய்ப்புண்டு. அவங்க வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கலாம், தொலை தூரத்தில் இருக்கிறவங்க இருக்கலாம். அந்த நிலை வருகிற கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இப்போ ஆல்ரெடி ஒருத்தங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொன்றை விருத்தி செய்யும் சூழ்நிலை. சார் இன்னொன்று விருத்தி பண்ணணும்னு தோணுது, இது பண்ணால் நேரம் கரெக்டா, இந்த நேரத்தில் பண்ணால் டெவலப் ஆகுமா அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும். அதை அப்படியே பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். அப்போ அந்த வைக்கக்கூடிய இடங்கள் அதே இடத்துல வைக்கணுமா, வேறு இடத்துல வைக்கணுமா, அது பார்த்தாகணும். ரைட். அப்போ பிஸ்னஸ்ஸு இதுவும் சூப்பராக இருக்குது. கணவன் மனைவி ஏற்பட்ட பார்ட்னர்ஷிப்பில் ஏற்பட்ட பிரச்சனைகள், உறவுகள் ஏற்பட்ட சின்ன சின்ன விரிசல்கள் விலகும் காலம். இப்போதான் ஒன்று சேர்ந்து சரி விட்டு கொடுங்க, சமாதானமாக போவோம் அப்படின்னு போகிற நிலை வந்தாச்சு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் வருமா வராதா, பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் ஒரு பிரச்சனை, வழக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா, என்னென்ன பிரச்சனை, முடிவுக்கே வர மாட்டேதுன்றது இல்லையா. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி அவே உங்கள் ராசிபதி நீச்சம் விட்டுருந்தா. நீங்கள் கேட்கும் நிலையில் இல்லை. இப்போ அந்த நீச்சம் மாறுகிறனால நீங்கள் கொடுக்கும் நிலைக்கு உயர போறீங்க. அப்போ இந்த சூழ்நிலை மாறனால உங்களுக்கு தொந்தரவுகள் விலகக்கூடியது, காம்ப்ரமைஸ் ஆகும் சூழ்நிலை இருக்கு. ஆல்ரெடி ஏதோ ஒரு வம்பு வழக்குகளை வெற்றி பெறும் தன்மை வந்தாச்சு. ரைட். சொத்து சுகம் பார்க்கலாம், இடம், வீடு, சொத்து இப்போ வாங்கக்கூடிய அம்சம் இருக்கா. 7.5 சனி இருக்கு. 7.5 சனி வாங்குவது தவறு இல்லை, ஜென்ம சனியில் தான் கவனமாக இருக்கணும். இப்போ 7.5 சனியில் டாக்குமெண்ட் இதெல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டு சொத்து சுகம் வாங்கும் அமைப்பு உண்டு. கட்டின வீடு வாங்க அம்சம் இருக்கு. ரொம்ப நாளாக இழுத்து கட்டக்கூடிய கிரவுண்ட்லேருந்து கட்டக்கூடிய அம்சம் குறைவு. அப்படி கட்டணும்னா ஜாதக ரீதியாக பார்த்து யார் ஜாதகம் நல்லா இருக்கு, எந்த நாளில் ஆரம்பிக்கணும், வாஸ்து நாள் பூஜை போட்டால் கூட முதல் கட்டும் நாள் என்ன நாள், எந்த மாதம், இதெல்லாம் பார்க்க வேண்டிய தன்மை இருக்குது. இதன் மூலம் தான் வளர்ச்சி பெறும். ஆக மொத்தம் ஒரு ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு பண்ணுங்க. அப்போ சொத்து சுகம் வாங்கும் இருக்குது, வண்டி வாகன யோகம் இருக்குது. மாணவர்கள் தான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. மாணவர்கள் நன்றாக படித்து அடுத்த படிநிலைக்கு உயர போகிறாங்க. வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வருகிற காலகட்டம். இந்த நேரத்தில் படித்தவுடன் வேலை கிடைக்கும் யோகம். இது நேரம் தான் படித்து முடித்தோம், வேலை கிடைக்கிற அம்சம் வந்திருக்கு. உறுதியாக சேருங்க. சம்பளம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா போக போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். ஆக உங்களுக்கு ஒரே ஒரு இது, ஃபஸ்ட்டு வேலைக்கு போயே ஆகணும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு டவுட் வரும், வேலைக்கு போகலாமா மேலே படிக்கலாமா, இந்த 2 டவுட் வரும். அது லக்ன ரீதியாகலாம் பார்ப்போம். ஆக ரெண்டுமே உண்டு. ஜாதக ரீதியாக என்ன சொல்லுதுன்னா, வேலை கிடைக்கிற யோகம். ஃபஸ்ட்டு வேலையை வாங்கிருங்க, அப்புறம் மேலே படிக்கிறது அந்த அம்சத்தையும் பார்ப்போம். ஆக மொத்தம் 2 தன்மையில் எது பெஸ்ட்டுன்னு டிசிஷன் எடுக்க வேண்டியது. இப்போ குலதெய்வ கோயில்கள் சம்மந்தப்பட்டதில் ஒரு சில பூஜைகள் நடக்கிறது, முன்னாடி நின்று செய்கிறது, கட்டளைதாரராக மாறுறது, இந்த மாதிரி அம்சம் உண்டு. ஆக பூர்வீக ஊருக்கு சென்று வரும் யோகம் உண்டு. குறிப்பாக ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தொழில் இருக்கிறவங்க, பேங்க் ஸ்டாஃபு, ஐடி சம்மந்தம், நம்ம ஒன்றாம் இடத்துல ஊர் வருது, ஐடி, பப்ளிசிட்டி சென்டர், மீடியா, இந்த துறையில் இருக்கிறவங்க வளர்ச்சியை கொடுக்க போகுது. விவசாயிகளுக்கு தான் யோகமான காலகட்டம். ஏன்னா தொழில் கர்மகாரகன் 10ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா நீர் ஸ்தானத்துக்கு வரார், அது குடும்பஸ்தானத்துக்கு கூட சேர்றாரு. அப்போ இந்த நேரத்தில் பணம், பொருளாதாரம் இதெல்லாம் வளர்ச்சி மென்மேலும் வளர்க்கும். சரி, ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது, அதை உறுதியாக கொடுக்குறேன். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்க. ரைட். இப்போ எந்த பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த சின்ன சின்ன சிக்கல்கள் விலகிறதுக்கு, பெரிய யோகம் கிடைக்கிறதுக்கு மொத்தம் 2 பரிகாரம் கொடுக்குறேன். பஞ்சமுக விநாயகர் வழிபாடு, அது யோகத்தை கொடுக்குங்க. விநாயகர் வழிபாடு நிச்சயமாக இருக்கும். அது பஞ்சமுகம் விநாயகர், குழந்தை வடிவத்தில் இருக்கிற விநாயகர் ஒன்று. 2வது அம்பாள், அதில் பார்த்தீங்கன்னா துர்க்கையாக இருக்கலாம், வராகியாக இருக்கலாம், இல்லை அலங்காரம் உள்ள அம்பாள். ஒரு அம்பாள் வழிபாடு இந்த 3 மாதங்கள் செய்ய செய்ய வெற்றி உங்களுதே. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு உச்சம் பெறும்பொழுது, சுக்கிரன் உச்சம் பெறும்பொழுது சொல்லவா வேணும், உங்கள் 2 7க்கு தானாக வந்து சேரும். இந்த நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிகள் கோல்டன் டைம், பயன்படுத்திக்காங்க. ரைட். இதை தவிர வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
எங்கள் வீடியோ இதில் நிறைய தகவல் வந்துட்டுருக்கு. உறுதியாக உங்களுக்கு பயன்பெறுவது மாற்றுக்கருத்தில். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.